ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் என்ன காரியங்களை முன்குறித்து இருக்கிறீரோ, என்ன காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, அவைகளை இந்த நாளிலே வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரும் விசேஷ விதமாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இம்மட்டும் போதுமானவராக இருந்திருக்கிறார். இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வந்திருக்கிறார். அவர் இந்த வருடம் முழுவதும் வருகிற காலங்களிலும் தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை அரவணைத்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், வாக்குரைத்த தெய்வம், உண்மையுள்ளவராக இருக்கிறார். கால தாமதங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்ல தெய்வம், அவர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இல்லையா? இந்த நாளில கூட நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து, பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இந்த உலகத்தில இருந்து அநேக காரியங்களை அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் இடைப்பட்டிருக்கிறார். இல்லையா? அப்பேற்பட்டதான பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகிலே மனு உருவிலே வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான சில குணாதிசயங்கள், சில குண நலன்கள் என்ன என்பதை நமக்கு கற்றுக்கொள்கிறவர்களாக, அதே போன்ற குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த நாளில காணப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருடைய வாஞ்சம் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நாம் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாய், எப்படி இயேசு கிறிஸ்துவை போல கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நான் எப்படி மாற வேண்டும்? எல்லா சூழ்நிலை அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு செல்லப்பட்டாலும் தன் வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவை போல நான் கோபப்படாம இருக்கப்பட வேண்டும். என்னை வெட்கப்படுத்துகிற, என்னை இழிவுபடுத்துகிற இந்த சமுதாயத்துல நான் எப்படி காணப்பட வேண்டும்? அவரை கொட்டினாங்க, முகத்துல காரி உமிழ்ந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் அவமானத்தையும் எல்லா வெட்கத்தையும் பொறுத்து கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தாரு. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் பொறுமைய வெட்கப்படுகிற சூழ்நிலையில, கேவலப்படுகிற சூழ்நிலையில நான் கையால அழைக்கப்படுகிறேன். அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய இல்லையா, நம்மை விட வயதுல முதிர்ந்தவங்க பிதாவின் வார்த்தைக்கு, வேதத்தின் வார்த்தைக்கு, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். இப்படியாக அநேக குண நலன்களை அடுக்கி கொண்டே போகலாம். நம்முடைய பரம தகப்பனாகிய இல்லையா, நமக்காக உயிரை கொடுத்து இந்த உலகத்துல வந்து உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக குண நலன்களை நாம அடுக்கி கொண்டே நம்ம செல்ல முடியும். நம்மிலே அந்த குணநலன்கள் காணப்பட வேண்டும், நம்மிலே அந்த மாற்றங்கள் காணப்பட வேண்டும். இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த நாளில காணப்படுகிறது. நம்ம இந்த நாள்ல ஒரு சில குணநலன்களை நம்ம தியானிக்கப்போமா? முதலாவதாக அவர் நம்முடைய பரம தகப்பன். அவர் எப்படி இருக்கிறாராம்? இறங்குகிற குணம் உள்ளவராக இருக்கிறாராம். இறங்குகிற குணம் உள்ளவராக ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிற விதமாக, இல்லையா? சங்கீதம் 103:13 வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென், ஆமென். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கர்த்தர் சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அந்த இரக்க குணத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது இல்லையா? ஒருவேளை 4 பேர் முன்னாடி இரக்கம் உள்ளவர்களாக நம்ம இருந்துட முடியும். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை இல்லையா அரவணைத்து செல்லுகிற குணம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஏழைக்கு இறங்குகிற குணம் காணப்படுகிறதா? மற்றவர் மேல கரிசனை கொள்ளுகிற குணம் காணப்படுகிறதா? மற்றவர்ல நம்மை போல் நினைக்கிற குணம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? வாசிப்போம் ஏசாயா 54:8. இந்த இரக்க குணம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். அது இருந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முன்னேறி செல்ல முடியும். கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை சிட்சிக்கிற தேவன், அதுல சந்தேகம் இல்லை. நாம் தவறு செய்யும் போது, நம்ம வழி விலகும் போது, வழி இதுவே என்று சொல்லி அவர் நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம முரண்டு பிடிக்கும் போது அவர் நம்மை செவ்வையான பாதையில நடத்தும்படியாக அவர் மனம் முறக்கும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்மை நித்திய வழியில அவர் நடத்தும்படியாக அவர் இரக்க குணமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்த ஒரு காரியம், நம்முடைய பரம தகப்பன் நமக்காக இந்த உலகில வந்த இயேசு கிறிஸ்து அவர் இரக்க குணம் இருக்கிறார். அப்பேற்பட்டதான இரக்க குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலன் என்ன என்று சொல்லி பாக்குறீங்களா? அவர் நம்மை ஒரு சுமக்கிற தகப்பனாக அவர் காணப்படுகிறார். உபாகமம் 1:31 நம்ம வாசிப்போம். உபாகமம் 1:31 இல்லையா? சிறு குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை பெற்றோர்கள் அப்படி தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இல்லையா? இந்த நாட்களில இல்லையா நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம் இல்லையா? நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், எனக்கு இந்த இத்தனை வயசாகுது, அத்தனை வயசாகுது, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் வீடு கட்டிட்டேன் இல்லையா, இந்த ஊழியத்தை பண்றேன் இல்லையா, இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அநேக காரியங்களை நம்ம குறித்து மேன்மை பாராட்ட முடியும் இல்லையா? ஆனா அந்த காரியங்கள் கடந்து வருவதற்கு நமக்கு உதவி செய்தது யார்? நம்மை சுமந்து வந்தது யார் என்று சொல்லி ஒரு விஷயம் இந்த நாளில சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழி எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்முடைய வாழ்க்கையில அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறோமா? நினைத்து பார்க்கிறோமா? இல்ல என்னுடைய சுய ஞானத்தினால, சுய அறிவுனால நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனாலதான் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இல்ல அதனாலதான் அந்த வீடு வாசல் எல்லாம் கட்டி இருக்கிறேன், அதனாலதான் இல்ல இந்த என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுய மேன்மை பாராட்டுகிறவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை சுமக்கிற தேவனாய் சர்வவல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அவர் வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அவர் நம்மை தம்முடைய கரங்களில ஏந்தி சுமந்து தப்பித்து வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில அவருடைய இரக்கத்தினால இப்பேற்பட்டதான விலை மதிப்பற்ற ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம, அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிற நாம பிறரை சுமக்கிறவர்களாக, பிறருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாக நாம மாற அழைக்கப்படுகிறோம். இது இல்லை அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடையாளமே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் இல்லையா? நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல பெற்றுக்கொண்ட அன்பை, நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல கண்ட குணாதிசயங்களை, நான் இயேசு கிறிஸ்துவின் கண்ட மீட்பை நான் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்.
மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் வித்தியாசங்க. இந்த உலகத்துல கூட மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, தேவைகளோடு சந்திக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மனதளவில நமக்கு இருக்கிறதான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மற்றவரிடத்துல இல்ல. இதை பெற்றுக்கொண்ட நாம இதை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும். உலகத்துல கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மன நிம்மதிய, சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள்ல அவர் மன நிம்மதியை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டார், மீறுதல்களை எடுத்து போட்டார், அக்கிரமங்களை எடுத்து போட்டார், புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்த தேவன். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். இனிமே நம்ம ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன் தருகிறேன் என்று சொல்லி நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சுமக்கிற தேவனாய் நம்மை சுமக்கிறார். நம்முடைய பாரங்களை சுமக்கிறார். ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கு. 2 குணநலன்களை பார்த்தோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவர் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இறங்குகிற தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாக, ஒரு பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வருகிற தகப்பனாக, நம்முடைய பாரங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தகப்பனாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகில வந்து இல்லையா, மனு அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற குணம் இருக்குதா? மற்றவர்களை பிறரை மன்னிக்கிற, குடும்பத்துல மன்னிக்கிற குணம் காணப்படுகிறதா? அவர் மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் இருந்தார். வாசிப்போமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15:20. இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை மன்னிக்கிறான் என்று சொல்லி. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன். ஆமென். அந்த மனம் மாறி வந்த இளைய குமாரனை குறித்ததான ஒரு காரியம். மன்னிக்கிற ஒரு தகப்பனுடைய குணம். ஒருவேளை நமக்கு எதிராக, நம்மை வெறுத்து நமக்கு எதிராக அநேக காரியங்களை ஒருவேளை செஞ்சிருக்கலாம். நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக சில காரியங்களை செஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை நம்மால மன்னிக்க முடிகிறதா? மன்னித்து திரும்பவும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து இடைப்பட்டு கொண்டு இருந்தார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருந்தார். மகனே மகளே, இதை செய்யாத, விட்டுவிடு, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை முறை வழி விலகி சென்று இருக்கிறோம். எத்தனை முறை இல்லையா அவருடைய மனசை காயப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை முறை அவரிடத்துல இருந்து வழி விலகி சென்று இருக்கிறோம். இந்த இளையகுமாரனும் அப்படிதான். தகப்பன் வீட்டில் எல்லா ஆஸ்தியும் உண்டு, மகனே என் வீட்டிலேயே இரு, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போது கூட கேட்காம, இல்ல என் ஆஸ்தியை கொடு, என் பங்கு கொடு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தவறான முறையில ஆஸ்தி எல்லாவற்றையும் கழித்து போட்டாலும் இருந்தாலும் தகப்பனுடைய அன்பு மாறல. மன்னிக்கிற ஒரு தகப்பனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பிறரை மன்னிக்க கூடாதபடி கடின இருதயத்தோடு இன்னுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களை, மீறுதல்களை எடுத்து போட்டு அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை செஞ்சு அந்த ரத்தத்தினாலே ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து இந்த நாளில நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார்.
நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாம் அவருடைய பிள்ளைகளே ஆனால் நாமும் அப்படியான மன்னிக்கிற குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேணும், நான் பெற்றுக்கொள்ளணும், ஆனா நான் அதை பிரயோஜனப்படுத்த மாட்டேன், அதை நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனமே இல்லை இல்லையா? அந்த மண்ணாவை சேர்த்து வைக்கிற மாதிரிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது என்ன ஆச்சு? அன்றன்றைக்கு நாளுக்கு அன்றன்ற மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க 6வது நாள் வரும்பொழுது 7வது நாளுக்குரிய மன்னாவையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வைக்கணும். அதுக்கு மிஞ்சி எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? குறைவா எடுத்தாலும் அவங்களுக்கு குறைவுபடலை. அப்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். சேர்த்து வச்சதுனால ஒரு ஆதாயம் இல்லை. அடுத்த நாள் அது பூசணம் பிடிச்சு போச்சு, கெட்டு போச்சு. ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுட்டு எனக்கு மட்டும் மன்னிப்பு வேணும், எனக்கு மட்டும் மீட்பு வேணும், எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் வேணும், எனக்கு மட்டும் இந்த இரக்க குணம் வேணும், நான் இப்படி கர்த்தரிடத்துல இருந்து நான் பெறுகிறவர்களாக மட்டுமே இருந்து அந்த குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தலைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அது பூசணம் கொடுத்து போய் பிரயோஜனம் இல்லாம போகிறதுக்கு தான் அது ஒப்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம அழைக்கப்படவில்லை. எந்த ஒரு கிணத்துல தண்ணீர் இறைக்கப்படுகிறதோ அந்த கிணத்துலதான் ஊற்று அதிகமாக வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தண்ணீரை இறைக்காம அந்த கிணற்றை அப்படியே போட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த தண்ணீர் கெட்டு போகிறது தண்ணீராக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அன்பை மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மன்னிக்கிற ஒரு தகப்பனை, அவரிடத்திலிருந்து மன்னிப்பை, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீறுதல்களிலிருந்து அக்கிரமங்கள் ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம பிறரை மன்னிக்க ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த மன்னிக்கிற குணம் காணப்படுகிறதா? எத்தனை பேர் இன்னும் மன்னிக்காதபடி கடின இருதயத்தோட அவன் எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா, அவங்க எனக்கு எதிராக என்ன பேசினாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னும் எத்தனை நாள் இப்படியாக பேசிக்கொண்டு மாய்மால கிறிஸ்தவர்களாக மாய்மால ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில இயேசு கிறிஸ்து உண்மையாய் இந்த உலகத்துல அவர் பிறந்தார் என்பதை நாம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொன்னார். அவரிடத்துல காணப்பட்ட மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். விட்டு கொடுக்கறதுனால ஒரு தவறும் வந்துவிட போவதே இல்லை. நம்ம எதையும் இழந்து போகிறதே கிடையாது. விட்டு கொடுக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய கடைசி மூச்சில கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ஒரு மன்னிக்கிற குணத்தை வெளிப்படுத்தினார். சர்வ வல்ல தெய்வமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்தாரானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை ஏன் செய்யக்கூடாது? அந்த மன்னிக்கிற குணம் இல்லை அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள அந்த ஒரு இறுக்கம் இருக்கும். அந்த இறுக்கம் இருக்க நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் துதிக்க முடியும்? நீங்க துதி செலுத்த ஆரம்பிச்சாலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அந்த இருதயத்துல அந்த காரியத்தை எடுத்துட்டு வந்து வெளிப்படுத்துவார். உங்க கண்ணு முன்னாடி நீங்க கண்ணை மூடி துதிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த காரியம் தான் வந்து நிற்கும். மகனே நீ மன்னிக்கல அப்படின்னு சொல்லி இதை மீறி எப்படி நம்மளால துதிக்க முடியும்? இதுக்கு மீறி எப்படி கர்த்தரோட உறவை வைத்துக் கொள்ள முடியும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதாமத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோட இந்த நாளில ஒப்புரவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேராக பார்த்து மன்னிப்பு சொல்லுங்க, மன்னிங்க, ஒப்புரவு ஆகுங்க, அன்பு செலுத்துங்க. அப்படி நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நம்மில பிரியப்படுகிறவராக இருக்கிறார். 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக நம்மிடத்துல இரக்க குணம், இரக்கத்தை காட்டுகிற ஒரு தகப்பனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 2வதாக நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கிற ஒரு தகப்பனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக மன்னிக்கிற ஒரு குணநலனுடைய தகப்பனாக அவர் இந்த நாளில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, எல்லாவற்றையும் செய்கிற, நமக்காக எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களே செய்து வருகிற கர்த்தர் அவர் சிட்சிக்கிற ஒரு தகப்பனாகவும் இருக்கிறார். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. அவர் சிட்சிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். உபாகமம் 8 5வது வசனம், 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம்
8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் நமக்கு சிட்சிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென். இல்லையா? இந்த உணர்வு, இந்த ஒரு சிந்தை நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் இருந்து கொள்ள வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைய, இல்லையா, தகப்பன் ஒரு பிள்ளையை எதுக்காக சிட்சிக்கிறாரு? நல்வழிப்படுத்துகிறதற்காக, இல்லையா? மோசம் போகிறதற்காக அல்ல, அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அல்ல, வேண்டாம் இந்த உலகத்துல அவன் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்ல, தன்னை விட பெரிய மனுஷனா வந்துடக்கூடாது என்பதற்காக அல்ல. தன் தகப்பன் தன் மகனை நல்வழிப்படுத்துவதற்காக, இல்லையா? அதே போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இருதயத்துல அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில நம்ம இதை உணர்றதே கிடையாது. அநேக நேரங்களில் இதை உணராதபடி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு பாராட்டுகிறாரோ அது அவ்வளவு களவல் நம்மை நல்வழிப்படுத்துகிறவராக, சீர்படுத்துகிறவராக அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இழக்கிறோமா, நம்ம யோசித்து பார்க்கணும். இது கர்த்தருக்கு பிடித்தமில்லாததா? கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறாரா? சிக்ஷைகள் எத்தனையோ விதத்துல வரும். சரீர வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை வேலை நிமித்தமாக இருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தமாக இருக்கலாம், உறவுகள் நிமித்தமாக இருக்கலாம், பொருளாதார காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல அனுமதித்து அதன் மூலமாக நம்மை நல்வழிப்படுத்துகிறவராக, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். கர்த்தர் சிட்சிக்கிற சிட்சை அது நம்மை நல்வழிப்படுத்துகிறதாக காணப்படும். தகப்பன் எப்படி, இல்லையா, புத்திரனை தன்னுடைய பிள்ளைய சிட்சிக்கிறானோ அதே போல நம்முடைய தகப்பனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சில காரியங்களை அனுமதிப்பார், சில காரியங்களை நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை புடமிடும். நம்மை புடமிட்டாதான் நாம் பொன்னாக விளங்க முடியும். பொன்னாக விளங்கினால்தான் ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்காக தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அநேக நேரங்களை யோசிக்கலாம், உலகத்தான் அப்படி இருக்கிறாங்க, உலகத்துல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மாடி மாளிகை எல்லாம் இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேன்மை, அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கிற. ஒருவேளை ஏதோ ஒரு சிட்சிக்கிற அனுபவத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அந்த சிட்சை எதனால வந்தது, அந்த உபத்திரம் நிந்தை எதனால வந்ததுன்ற பகுத்தறிவு, அந்த ஞானம், அறிந்து கொள்கிற ஞானம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஒருவேளை உலக பிரகாரமான பாவங்களில் நான் சிக்கி தவித்து கொண்டு அதனால வந்ததான ஒரு சிக்ஷையா இருக்கிறதா, இல்ல கர்த்தர் என்னை புடமிடும்படியாக, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த சிக்ஷையை அனுபவித்திருக்கிறாரா? நான் இன்னும் சீர் பொருந்த வேண்டும், நான் இன்னும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தர் கேட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரா? இந்த நாளில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். நமக்கு இறங்குகிற ஒரு தெய்வமாய் தகப்பனாய் இருக்கிறார், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார், மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார், அதே போல அவர் சிட்சிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நாளில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சர்வ இயேசு கிறிஸ்து உடனிருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக, விசேஷமாக இந்த பண்டிகை காலங்களில அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில அடியெடுத்து வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை உணர்ந்து கொள்கிற உணர்வு நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஏதோ புது ட்ரெஸ், கேக்கு, பண்டிகை, ஸ்டாரு, இல்லையா, இப்படியாக கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடந்து விடாதபடி நம்மால் முடிந்த உதவிகள் ஏழை எளியவர்களுக்கு செய்யறோம், சபையாக செய்கிறோம், தனிப்பட்ட முறையில செய்யறோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அவர் எதற்காக வந்தார்? என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்?
இரக்க குணம், மன்னிக்கிற குணம், மற்றவர்களை சுமக்கிற குணம், அவர் நம்மை சிக்ஷிக்கிற போது நம்மை மாற்றிக்கொள்கிற குணம், இவைகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக அவரில் இருக்கிற அந்த குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய கிறிஸ்துமஸ் காலங்களில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாள்ல நீர் எங்களோடு பேசி இருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில வந்திருக்கிற நாங்க உடைய புது பிறப்பை தகப்பனே அப்பா சோஸ்திரம் உடைய பிறப்பை அனுசரிக்கிற நாங்கள் தகப்பனே ஏதோ கடமைக்காக இந்த உலக அளவுல புது ட்ரெஸ், கேக்கு, ஸ்டார் அப்படின்னு சொல்லி இருந்து விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் என்ன காரியங்களை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ அவைகளை பற்றி கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில கூட சில குணநலன்களை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. உண்மையிலே அநேக காரியங்கள் உண்டு, இருந்தாலும் ஒரு சில காரியங்களை இந்த நாளில் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. எல்லாருடைய மனதிலும் ஒரு இறங்க குணத்தை காட்டுங்க. நீர் எங்களுக்கு ஒரு தகப்பன் இறங்குறது போல இறங்கினீரே, அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட, மற்றவர்களை மன்னிக்க தகப்பனே அப்பா சோஸ்திரம் சோஸ்திரம் தகப்பனே. மற்றவருடைய காரியங்களை நாங்கள் சுமக்கிறவர்களாக காணப்பட நீர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல நீங்கள் எங்களை கண்டித்து சிக்ஷித்து வளர்க்கிற சூழ்நிலைகள்ல அவைகளிலிருந்து நாங்கள் விடுபடவும் அப்பா சோஸ்திரம். இந்த சிக்ஷை என்னுடைய வாழ்க்கைக்கு என்னை புடமிடுகிறதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தகப்பனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஓட்டப்பந்தயத்துல தொடர்ந்து ஓடும்படியாக, இலக்கை நோக்கி ஓடும்படியாக, எங்களுக்கென்று வைத்திருக்க பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சோதனையின் காலங்களில தகப்பனே அப்பா சோஸ்திரம் தகப்பனே நாங்கள் உறுதியாய் உண்மையிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக சரி கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த கூகுள் மீட் இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர்கள் தகப்பனே அப்பா சோஸ்திரம் தகப்பனே ஊழியத்தின் பாதையில் அநேக ஆத்துமாக்களை அப்பா சோஸ்திரம் தகப்பனே அறுவடை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை தகப்பனே நீர் தொடர்ந்து கொடுக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களும் தகப்பனே உமக்கென்று ஊழியம் செய்ய அநேக ஆத்துமாக்களை அப்பா உம்மிடத்துல வழி நடத்த கர்த்தர் உதவி செய்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க. விசேஷமாக இந்த வருட இறுதியில தகப்பனே பண்டிகை காலங்களில தகப்பனே குடும்பத்தினுடைய தேவைகள், மற்றவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஒவ்வொருடைய கரத்தை திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தில் இருக்கிற பலகணிகளை திறந்து தகப்பனே இடங்களாவட்டும் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக பாசமானிக்கு சரையாக்காக அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து தகப்பனே ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு அப்பா சோஸ்திரம் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம்